Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்ற வருகின்ற கொண்டிருக்கிறார். குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் நாயக்கன், மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர், மாநில இலக்கிய அணி செயலாளர் வைகை செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வரவேற்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பெண்களும் தெருக்கூட்டு கலைஞர்களும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாரம்பரிய கலைகள் கூட்டங்களும் ஆக ஏராளமானோர் இன்று வந்து உற்சாக வரவேற்பனை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது எங்கு சென்றாலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் திறந்து உற்சாகமான வரவேற்பை அளிப்பதும் எழுச்சியான ஒரு வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் மத்தியில் ஆளுகிற திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியெல்லாம் ஏமாற்றி இருக்கிறது, எப்படியெல்லாம் அவர்களை வஞ்சித்திருக்கிறது. குறிப்பாக விவசாயம் சார்ந்த ஒரு பகுதியாக இந்த வாலாஜாபாத் பகுதி இருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தோடு ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இந்த உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த அளவுக்கு மிகப்பெரிய சாலை வசதிகள் ஏற்படுத்தாமல் குறுகிய சாலையிலேயே அந்த பகுதியில் பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதாவது குறிப்பாக உத்தரமேரூர் அந்த ஏரிக்கரை பகுதியில் இருந்து உத்தரமேரூர் பேருந்து நிலையம் கிடைக்கிற வரை மிகப்பெரிய நெருக்கடிக்கான ஒரு சூழ்நிலைக்குத்தான் இன்றைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் செல்வதற்கும் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிறது. அதனை சரி செய்து கொடுப்பதற்கு கூட இன்றைக்கு ஆளுகிற திமுக அரசு அந்த சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஓட்டை பெற்று சட்டமன்றத்தை ஜெயித்ததோடு சட்டமன்ற தொகுதிக்கு வருவதில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இப்படி மக்களை ஏமாற்றி வாக்குறுதி பெற்று இன்றைக்கு ஆளுகிறவர்கள் இது போன்ற துரோகத்தை ஏற்றிருப்பதால் தான் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் இன்றைக்கு சூழலில் இந்த உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி வாலாஜாபாத் பகுதியை இன்றைக்கு மக்கள் வெள்ளத்தால் குழுவி கொண்டிருக்கு. உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக கட்சியுடைய மாவட்ட செயலாளரும் திரு எம்எல்ஏ இருக்கக்கூடிய செந்தர் எந்த விதமான திட்டங்களையும் உத்தரமேரூர் தொகுதியில் நிறைவேற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய ஏரியான வேடப்பாளையம் ஏரியை தூர்வாராமல் குடிமராமத்து பணியை மேற்கொள்ளாமல் மிகப்பெரிய அளவிலே மழை பெய்தும் கூட நீர் இல்லாமல் அந்த ஏரி விரைவாக வற்றி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். அந்த நீரை சேர்க்குவதற்கு, நீரை விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிப்பதற்கு குடிமராமத்து செய்யவில்லை. அதிமுக ஆட்சியில் செய்யப்பட்ட குடிமராமத்தோடு சரி என்கிற ஒரு வேதனையும் விவசாயிகள் தரப்பில் வைக்கப்பட்டிருக்கு. திமுக தேர்தல் காலத்திலே தடுப்பணை கட்டுவோம் என்று வாக்குறுதிகள் அளித்தார்கள். மிகப்பெரிய அளவிலே இதை செய்வோம், சாலைகளை கொண்டு செய்வோம் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ஆனால் உத்தரமேரூர் தொகுதியில் நாற்றத்தில் துர்நாற்றம் வீசிக் கொண்டிருப்பதாக அந்த மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். விவசாயம் அதிகம் இருக்கக்கூடிய உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியிலே அதாவது விவசாயிகளுடைய நலனுக்காக எந்த விதமான ஒரு சீரிய திட்டங்களையும் இந்த திமுக அரசு மேற்கொள்ளவில்லை. உத்தரமேரூர் நகரில் இருந்த காவல் நிலையம், காவலருக்கான குடியிருப்பு பகுதிகள் இதனமடைந்து கிடைக்கிறது, அதையும் சரி செய்யவில்லை. அதே போன்று அந்த பகுதியில் நிலை வரக்கூடிய ஏராளமான குற்றங்கள், அதே போன்று கொள்ளைகள், மதுபான கள்ளத்தனமான மது சந்தையிலே 24 மணி நேரமும் மதுபானங்கள் விற்பனை, அதே போன்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. இந்த உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு ஆளுகிற அரசு எந்த விதமான ஒரு திட்டங்களையும் செய்யாமல் மக்களை வஞ்சிப்பதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்கள் மிகப்பெரிய அளவிலே வேதனை அடைந்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்த எழுச்சியான ஒரு வரவேற்பை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் காண வேண்டும் என்கிற உற்சாகத்தோடு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே குழுமி இருக்கிறார்கள். இந்த உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி வாலாஜாபாத் இந்த பகுதியையும் முழங்கிக் கொண்டிருக்கிறது. மக்கள் வெள்ளத்தால் இன்றைக்கு அலைகளில் திகழ்ந்து இருக்கிறார்கள். தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி பேசவிருக்கிறார். அதை நாம் நேரடியில் பார்க்கலாம்.